நான் பிறந்ததுலேருந்து அப்பா வேஷ்டி சட்டையோட தான் இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கதர் வேஷ்டி கதர் சட்டை. அப்பா வந்து காமராஜருடைய ரொம்ப ஃபேன். அந்த காலத்துலேருந்து அதே வேஷ்டி அதே சட்டை. வேஷ்டி சட்டையை தவிர நான் அப்பாவை வேறு எதுலையும் பார்த்ததில்ல. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்லாம் இருக்காங்க. எல்லாம் கோட் சூட்டோடு தான் இருக்காங்க. அவங்களே அப்பாவை எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, வேஷ்டி சட்டை வேண்டாம் நீ கோட் சூட் போடுன்னு. அப்போ இன்னி வரைக்கும் அவங்க அந்த வேஷ்டி சட்டையை விட்டு மாறினதே கிடையாது. தாத்தா வந்து அவங்க 12 வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. தாத்தாவோட தாய் மாமா வந்து ஜவுளி கடையில் தாத்தாவை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அங்கே வந்து தாத்தா 4 வருஷம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு ரங்கநாதரில் தாத்தா வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுறது. அங்கே ஒரு சின்ன கார் ஷெட்டில் தாத்தாக்கு பழக்கமானவங்க ஸ்ரீனிவாசன் ஐயர்னு பேர். அவங்களோட கார் ஷெட்டில் தான் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் சின்னதாக ஒரு பாத்திர கடை ஆரம்பித்தாங்க 1952. ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து அந்த ஸ்ரீனிவாசன் ஐயர் வந்து அந்த இடத்த விற்கும் போது தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க, ரத்னம் அந்த இடத்த விற்க போகிற ரத்னம் நீனே வாங்கிக்கோயேன் அப்படின்னு. அப்போ தாத்தா இல்லைங்க இடம் வாங்குற அளவு என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன உடனே, இல்லை உன் கையில் இருக்க பணத்தை இப்போ கொடு, அப்புறம் நீ வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் உன்னால் எப்போ முடியுமோ கொடு அப்படின்றத சொல்லி தான் அந்த இடத்த தாத்தா அவங்ககிட்ட வாங்கினாங்க. அவங்களால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இந்த நிலைமையில் இருக்கனால அவங்களோட பேர் ஞாபகத்தமாக தான் அப்பாவுக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வச்சுருக்காங்க. சில கஸ்டமர்ஸ் சில ஐட்டம் வந்து கேட்பாங்க, அது அந்த நேரத்துக்கு இருக்காது. அப்பா காலையில் சைக்கிளில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த பொருளையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது கூட மற்ற கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே சிறுக சிறுக சேர்த்து அப்படியே டெவலப் ஆனது தான் அந்த ரத்னா ஸ்டோர்ஸ். அப்பா வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா முகலட்சணமாக நல்லா பேசுவாங்க. அதே ஒரு அப்பாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரத்தனம் கடைக்கு போனால் நல்லா கேட்குற பொருளை கொடுக்குறாங்க. அந்த நேம் அப்பாவுக்கு எப்போயுமே உண்டு, இன்னி வரைக்கும் உண்டு. நம்ம கடைக்கு வர்றவங்கள மேக்ஸிமம் 70% கல்யாண கஸ்டமர் தான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் கல்யாண கஸ்டமருக்கு ரொம்ப கைராசியானவங்க. தாத்தா வந்து எப்படி அப்பா கொடுத்தாங்களோ, அப்பா எப்படி எனக்கு கொடுத்தாங்களோ, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோமோ த சேம் வே கஸ்டமர் பேஸும் எங்களுக்கு 3 ஜென்ரேஷன்ஸாகவே இருக்காங்க. இன்றைக்கி கல்யாண கஸ்டமர் வர்றவங்க தாத்தா பேரை கேட்டே வருவாங்க. பொருள் வாங்குறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வாங்கிக்கலாம். ஆனால் தாத்தா மேலே இருக்க அந்த மரியாதை, அந்த நம்பிக்கை, இட்ஸ் மோர் தேன் பிஸ்னஸ்ங்க. இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. நானே நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன தான் பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கினாலும் தாத்தா கூட இருந்து கற்றுக்கிற விஷயமே அது வந்து எந்த கன்சல்டண்ட்டாலையும் நம்மளுக்கு வந்து அதை பாஸ் ஆன் பண்ண முடியாது. காலையில் தாத்தா கடைச்சாவி பை கொண்டு வர்றது, நைட் அது கொண்டு போய் நேராக சாமி ரூமில் தான் வைப்பாங்க அந்த கடைச்சாவி பையை. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து கடைக்கு வந்து ட்ரெஸ் கோடு, கடை உள்ளே வரும்போது நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வராங்கம்மா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கூட இருந்து கற்றுக்கிறது தான். அது ஒருத்தங்க சொல்லி நம்ம கற்றுக்க முடியாது. முகம் தெரியாதவங்க யாரோ வராங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு சிகப்போ ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் ரத்தன் நடார் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதனால் அப்போ எப்போவுமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான். விளம்பரன்றது எதுவுமே நம்ம கடையில் கிடையாது. அப்போ தான் எங்களுக்கு விளம்பரம்.